சென்னையின் முக்கிய நகரான மேற்கு மாம்பலத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாஷ்யக்கார ஆதி சென்ன கேசவ பெருமாள் திருக்கோவில். பல நூறு வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளுக்கு தொண்டு புரிந்து வந்த மாதவாச்சார் என்ற பெரியவருக்கு குழந்தை இல்லை. ஸ்ரீரங்கனின் ஆணைப்படி மாடமா மயிலை திருவல்லிக்கேணியை வந்தடைந்து ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை சேவித்து பின் திருமயிலை ஸ்ரீனிவாச பெருமாளை சேவித்து புத்திரவாக்கியம் பெற பிரார்த்தனை செய்தார். அவ்வாறு நடைபயணமாக திருவல்லிக்கேணிக்கு போகும் வழியில் இரவாகிவிட்டதால் இந்த மாபிலம் என்ற பெரிய காட்டினிலே தங்கி கண்ணயர்ந்தார் மாதவாச்சார். அப்பொழுது குழந்தாய் என குரல் கேட்டு விழித்து பார்க்க சயனித்திருக்கும் பெருமாளாகிய ஸ்ரீ ரங்கநாதரே காட்சியளித்து, இவ்விடத்தில் மண்ணுக்கடியில் இருக்கும் என்னை எடுத்து பூஜித்து சன்னதி கட்டும் உனக்கு புத்திரவாக்கியம் உண்டாகும் என கூறி மறைந்தார். விடிந்த பின் ஊர் மக்களின் உதவியுடன் பூமிக்கடியில் பெருமாளை கண்டெடுத்து இதே இடத்தில் மாதவாச்சார் சுவாமி கோயிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. பின் மாதவாச்சார் புத்திர பேரினை அடைந்தார் என்பது சரித்திரமாகும். 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மகான் ஸ்ரீ ராமானுஜர் பாத யாத்திரையின் வழியில் இம்மாபில சேத்திரத்தை அடைந்து ஸ்ரீ கேசவ பெருமாளை பூசித்து ஓர் இரவு இங்கு எழுந்தருளியபடியால் அன்று முதல் இக்கோயிலுக்கு உடையவர் திருக்கோயில் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அதாவது பாஷ்யக்காரர் கோவில். முற்காலத்தில் இக்கோவிலுக்கு குளம் இருந்திருக்கலாம். தற்பொழுது அந்த குளம் செயற்கையாக வெட்டி அந்த குளக்கரையில் அழகான வில்வ மரம் காட்சியளிக்கிறது. பெருமாள் கோவிலில் வில்வ மரம் என்ன ஒரு அற்புதம் பாருங்க. செங்கமலவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ ஆதி சென்ன கேசவ பெருமாள் திருக்கோவில். பசியோடு இருந்த அடியேனுக்கு பெருமாள் படி அளந்தார். சர்க்கரை பொங்கல். மாபிலம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் பின் மருவி மாம்பலம் என்று ஆகியது.